Hi guys, நான் தான் உங்களுடைய ப்ரோக்ராம் பிரைன் பேசுகிறேன். இந்த வீடியோவில் நம்ம வந்துட்டு டைமிங் பார்க்க போகிறோம். என்ன டைமிங் அப்படின்னா, ஆல்ரெடி நம்ம 10 மில்லி செகண்டு கண்டுபிடிச்சிட்டோம். பட் இந்த வீடியோவில் வந்துட்டு நம்ம எப்படி அதை 1 செகண்டுக்கு ஆக்குறது, எப்படி நம்ம டைம் அதிகமாக்குறது, ஓகே, அதெல்லாம் பார்க்க போகிறோம். நம்ம ஆல்ரெடி ப்ரீ ஸ்கேல் அதெல்லாம் யூஸ் பண்ணி ஃபார்முலா வச்சு கண்டுபிடிச்சிட்டோம் இல்லையா? அதுக்கு 10 மில்லி செகண்டுக்கு 158 அப்படின்ற வேல்யூ நமக்கு வந்துட்டு ப்ரோக்ராமில் போட்டிருந்தோம் இல்லையா? ப்ரோக்ராமில் வந்து நம்ம போட்டிருந்தோம் அது 158 அப்படின்றத வேல்யூவை. ஸோ நம்ம இப்போது அதே தான் நம்ம பண்ண போகிறோம். ஆனால் இந்த இடத்துல 10 மில்லி செகண்டு அந்த விஷயத்தை யூஸ் பண்ணி எப்படி நம்ம வந்துட்டு 1 செகண்டுக்கு அதிகமாக்குறது. ஆனால் ஃபார்முலா மாற்ற போகிறதில்ல, வேல்யூஸாக மாற்ற போகிறதில்ல. ஆனால் எப்படி நம்ம பைபாஸ் பண்ணி கொஞ்சம் இன்னும் அதிகமாக்குறது டயத்தை அப்படிங்கிறத நம்ம இப்போ மூவ் பண்ண போகிறோம். ரொம்ப சிம்பிளான ஒரு கான்செப்ட் தான். ஓகே, இப்போது நான் செஞ்சு காட்டுறேன், உங்களுக்கு ஈஸியாக புரியும். லாங் இன்ட்டுன்னு எடுத்துக்கிறேன், ஏன்னா இன்ட் சைஸ் கம்மி. இதில் சிசிஎஸில் லாங் இன்ட் எடுத்திருக்கேன். இஃப் I இஸ் கிரேட்டர் தென் 100, நான் எதுக்கு உங்களுக்கு நான் போக போக சொல்கிறேன் எதுக்கு நான் போட்டேன் அப்படின்றது. ஓகே, இந்த மாதிரி I ஈக்குவல் டு 0. ஓகே, லெட் ஸ்டார்ட். என்ன நடக்குது அப்படின்னா I ப்ளஸ், ஓகே, இந்த இடத்துல I கேரவுண்ட் பண்ணணும், நான் சொல்ல மறந்துட்டேன். ஓகே, என்ன நடக்குது இந்த இடத்துல அப்படின்னா, டிஃபால்ட்டாக வந்துட்டு ஐங்க 0வாக இருக்கும். இந்த ஃபங்க்ஷன் எப்போல்லாம் உள்ளே வரும் அப்படின்னா, 10 மில்லி செகண்டுக்கு எப்போல்லாம் எக்ஸிக்யூட் ஆகுதோ, எப்போல்லாம் அதுக்கு ஓவர்ஃப்ளோ ஆகுதோ அப்போல்லாம் இன்டர் ஃப்ளாக் செட் ஆகும், அப்போ உள்ளே வரும். ஆமாம் இல்லையா? ஆனால் இப்போ அதுக்கு என்ன பண்ணிட்டேன் அப்படின்னா, ஃபஸ்ட் டைம் உள்ளே வரும்போது 0வாக இருக்கும், அது வரும்போது ப்ளஸ் ஆகும், I ++. அது செகண்ட் டைம் வந்துட்டு 2 ஆகும், தேர்ட் டைம் 3, 4, 5 போயிட்டே இருக்கும். எது வரைக்கும் போகணும் அப்படின்னா, எனக்கு 100 வரைக்கும் போனால் போதும். ஏன்னா 10 ms எனக்கு அது 100 டைம்ஸ் நமக்கு அது ரன் ஆச்சு அப்படின்னா அதுக்கு பேர் என்ன தெரியுங்களா? 1000 msன்னு சொல்லுவாங்க. ஆமாம் இல்லையா? 10 மில்லி செகண்டே வந்துட்டு 100 டைம்ஸ் ரன் ஆச்சு அப்படின்னா 1000 ms. 10 × 100 இஸ் 1000 ms முடிஞ்சிருச்சு. ஸோ இதான் கான்செப்ட். அதனால தான் எங்கள் 100ன்னு போட்டிருக்கேன். இதே நீங்கள் இங்கே 200ன்னு போட்டிங்க அப்படின்னா, இங்கே நீங்கள் வந்துட்டு 10 × 200 பண்ணுற மாதிரி இருக்கும். அப்போ 2 செகண்ட்ஸ் டைம் கிரியேட் பண்ணிட்டீங்க. இதே நீங்கள் இந்த இடத்துல வந்துட்டு ஒரு 600 போட்டிங்க அப்படின்னா 600 மல்டிப்ளை பண்ணணும், அப்போ 6 செகண்ட்ஸ் அதை கணக்கு. இப்போ நான் 100 மட்டும் போட்டுக்கிறேன். ஏன் அப்படின்னா 100 தான் ஈஸியாக சீக்கிரம் பார்க்க முடியும். அதனால அதே மாதிரி தான் மற்ற எல்லாம் ஒர்க் ஆகும், நம்ம கண்டுபிடிச்சிக்கலாம். ஓகே, இந்த இதில் என்ன பண்ணுறேன்னா, ஒரு எல்இடி ஆஸ் யூஷுவல் பண்ணுறது டாகுல் பண்ணுறேன். ரைட்டாக டாகுல் பண்ணிட்டேன் நான் எக்ஸாம். ஸோ இதை டாகுல் பண்ணிவிட்டு இதான் கோடிங், வேறு ஒன்றும் கிடையாது. ஒரு 10 மில்லி செகண்ட் அப்படின்ற அந்த விஷயத்த எப்படி 1 செகண்ட் ஆக்குறது, இந்த லூப்பு வைலு அது எதுவுமே யூஸ் பண்ணாமல் ஜஸ்ட் இஃப் கண்டிஷனை மட்டும் யூஸ் பண்ணி இந்த இன்க்ரிமெண்ட் பண்ணி ஃபார் லூப்பில் இருக்கக்கூடிய விஷயத்தை அப்படியே பிரித்து போட்டிருக்கேன். ஓகேவா? ஃபார் லூப்பில் நடக்கக்கூடிய இனிஷியலைசேஷன் நடந்திருக்கு, இன்க்ரிமெண்ட் நடந்திருக்கு, கம்பேர் பண்ணுறது, செக் பண்ணுறது நடந்திருக்கு. ஸோ எல்லாமே நடந்திருக்கு. ஸோ இதான் கான்செப்ட். ஸோ இந்த கோடிங்கை அப்படியே தூக்கிட்டு இதில் போடுறேன். அதாவது ஆல்ரெடி நான் செஞ்சுருக்கக்கூடிய இந்த சர்க்கியூட்டில் தூக்கி போடுறேன். தெரியுதா உங்களுக்கு? ஆன் ஆஃப் இந்த வித்து நமக்கு கால்குலேட் பண்ணால் நமக்கு நல்லா தெரியும். நான் செஞ்சு காட்டுறவங்களுக்கு நமக்கு தள்ளி போயிருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு ஒரு பாயிண்ட் வச்சுக்கலாம். 570, ஐ திங்க் இட்ஸ் 440 வரும். ஓகே, 440. இந்த 570 + 440 ஆட் பண்ணோம் அப்படின்னா 570 + 440 ஆட் பண்ணிங்க அப்படின்னா 1010 அப்படின்னு வந்திருக்கு. அதாவது 1010 மில்லி செகண்ட், அதாவது 1 செகண்ட், அப்ராக்சிமேட்டாக 1 செகண்ட். ப்ராக்டிக்கலாக பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நல்லா அழகாக பார்க்க நல்லாயிருக்கும். இந்த இடத்துல நம்ம ஒரு எல்இடியை நம்ம கனெக்ட் பண்ணியிருந்தோம் அப்படின்னா அது இன்னும் பார்க்க இன்னும் நீட்டாக அழகாக இருக்கும். பட் ஏதோ ஒன்று நம்ம கண்டுபிடிச்சிட்டோம் இல்லையா? ஒரு 10 மில்லி செகண்ட் அப்படின்ற அந்த ஒரு விஷயத்தை வந்துட்டு நம்ம வந்துட்டு கண்டுபிடிச்சிட்டோம். இன்னும் குறைக்கணும் அப்படின்னா நீங்கள் 99 போட்டால் போதும். ரைட்டா? 99 போட்டிங்கன்னா 1000 அப்படின்றது கொஞ்சம் அக்யூரேட்டாக வரும். அது உங்கள் இஷ்டம் தான், நீங்கள் என்ன வேணால் வேல்யூ போட்டுக்கலாம். இட்ஸ் ஃபார் விஷ், நீங்கள் தான் ராஜா மந்திரி, அவங்க பண்ணுற கோடிங்க்கு நீங்கள் பண்ணிக்கலாம். பட் இதான் கான்செப்ட். பட் அடுத்த இன்னொரு கேள்வி என்ன, நம்மளே அடுத்து என்ன வைக்கலாம் அப்படின்னா, எப்படி நம்ம ஒரு செட் பண்ணுறது, ½ அன் ஹவருக்குலாம் எப்படி செட் பண்ணுறது, 1 ஹவருக்கு எப்படி செட் பண்ணுறது, ஒவ்வொரு 1 ஹவருக்கு இதை செய்யணும் அப்படின்னா எப்படி செட் பண்ணுறது அப்படின்னு எங்கள் ப்ராஜெக்ட் எதாவது இருந்தது அப்படின்னா, ஸோ ஐ டோன்ட் ப்ரிஃபர் டைமர்லாம் வச்சு பண்ணாதீங்க, அது நல்லா இருக்காது. ஏன்னா ஒரு வேரியபிளை நம்பி ஒரு விஷயத்தை பண்ணுறதுங்கிறது இட்ஸ் நாட் குட் ஐடியா.
அப்போ என்ன செய்யலாம் அப்படின்னா இந்த ஐசி யூஸ் பண்ணலாம். அதாவது DS1307, அதாவது இந்த மாதிரி இருக்கும் பார்க்குறதுக்கு. I2C ஐசி ஆக்சுவலாக ஆர்டிசி. இந்த ஐசியை யூஸ் பண்ணிங்க அப்படின்னா நீங்கள் வந்து என்ன வேணால் பண்ணலாம். ஜஸ்ட் லைக் அலாரம் செட் பண்ணலாம். என்ன பண்ணலாம், டைம் யூஸ் பண்ணி என்ன பண்ணுவீங்க அதெல்லாம் பண்ணலாம். இப்போ நான் சொன்ன மாதிரி ½ அன் ஹவருக்கு ஒரு வேலை செய்யணும் அப்படின்னா நீங்கள் இதை ரன் பண்ணிட்டீங்க அப்படின்னா இதில் வரக்கூடிய ஒவ்வொரு ½ அன் ஹவருக்கும் நீங்கள் ஒரு வேலையை செய்கிற மாதிரி நீங்கள் கோடிங் பண்ணிக்கலாம். ஜஸ்ட் உங்களுடைய ஐடியா வச்சு பண்ணிக்கலாம். ஸோ I2C எடுக்கும்போது கண்டிப்பாக இது நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். அது நான் இப்போ வச்சுருக்கேன். எப்போ நான் ஃப்ரீ டைம் கிடைக்குமோ அப்போ நான் கண்டிப்பாக அதை நான் I2C SPI எல்லாமே நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். அண்ட் இந்த வீடியோவில் உங்களுக்கு எதாவது எக்ஸ்ட்ரா ஏதாவது ஆட் பண்ணணும், வேறு ஏதாவது கோடிங்கில் ஏதாவது இம்ப்ரூவ் பண்ணணும், இன்னும் நம்ம உங்களுக்கு ஏதாவது எக்ஸ்ட்ரா சொல்லித்தரணும் அப்படின்னா ஸோ ப்ளீஸ் அதை கமெண்ட் பண்ணுங்கள் செக்ஷனில். அண்ட் இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் அண்ட் திஸ் பாய் ஃப்ரம் ப்ரோக்ராம் பிரெயின். அண்ட் நெக்ஸ்ட் வீடியோவில் ஒரு நல்ல வீடியோவில் நான் கண்டிப்பாக பார்க்குறேன். And bye guys, have a nice day.